அன்பு சார்ந்த பெரியோர்களே, கலை மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய கலாரசிய பெருமக்கள், இனதரமை தாய்மார்களே,
மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து பாதுகாப்பினை வழங்கி கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பு ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் தெள்ள தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம் எங்களது செல்வக்குமார் ஆடியோஸ் ஈசனத்தம் உரிமையாளர் கௌதம் செல்வக்குமார் அன்பு உள்ளங்களுக்கும் அதில் பணிபுரியும் சகோதரர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த நாடகத்தை உலக நாடு முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று இங்கே வருகை தந்து சிறந்த முறையில் இங்கே வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு நண்பர்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் வந்திருக்கும் கலைஞர் பெருமக்கள் சார்பாகவும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு சகோதரர் மிருதங்க ஜாம்பவான் MKT விக்னேஷ் அவர்கள் சார்பாகவும் இருக்கரங்குட்டி அன்போடு வருக அன்போடு வரவேற்கிறோம். நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். கரூர் மாவட்டம் அரவங்குறிச்சி ஸ்ரீ மகமாரியம்மன் மண்டல அபிஷேக விழாவை முன்னிட்டு நமது கலைத்தண்டல் நாடக ரசிகர்கள் நற்பணி மன்றம் மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து வழங்கும் நாடக அழைப்புதல் மேற்படி கோவிலுக்கு முன்பு அமைந்துள்ள சிங்கார விண்வெளி கலையரங்கத்தில் ஓடிய மானும் தேடிய குகனும் என்னும் வள்ளி திருமணம் என்னும் நாடகம் இந்த மேடையில் சிறப்பாக நடைபெற காத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நாடகத்தை காண வந்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களையும் அன்போடு வருக என் அன்போடு வரவேற்கும் இப்படிக்கு கலைத்தொன்று நாடக ரசிகர்கள் நற்பணி மன்றம் தலைவர் மரியாதைக்குரிய அன்பு அண்ணார் ஓ மகேஸ்வரன் மற்றும் ஊர் பொதுமக்கள் அரவங்குறிச்சி மற்றும் நமது புங்கம்பாடியைச் சேர்ந்த தங்கராஜ் ஜெயம் கலைக்குழு அண்டு நாடக அமைப்பாளர் அன்பு உள்ளங்கள் உங்களை அன்போடு வருக அன்போடு வரவேற்கின்றார்கள். இந்த நாடகத்தை காண வந்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களையும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக அன்போடு வருக அன்போடு வரவேற்கின்றோம். இன்னைக்கு எல்லாமே சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. மொதல் மைசெட்டுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி. அது என்னமோ தெரியல, மைசெட்டுக்காரவங்க தனியாக ஒரு சங்கம் வச்சு நடத்துவாங்க ஓலருக்கு. என்ன சங்கம் அது? அது என்ன சங்கம்னு அது அவங்களுக்கு தானே தெரியும். ஒளி அமைப்பு சங்கம் கூட தனியாக போட்டு வச்சு நடத்தலாம். அவங்க தனியாக ஒரு கூட்டம் போட்டு 2025 குறைஞ்சது ஒரு 100 நாடகக்காரங்களை கொல்லணும்டான்னு பேசி வச்சிருப்பாங்க ஓலருக்கு. போகிற ஊரில் பூரா எங்களுக்கு மைசெட்டு விளங்கலை, ஒல்லியே சொல்லவும் முடியாது. ஆனால் மேடையில் வந்து மைசெட்டு நல்லா இருக்குன்னு சொல்லணும், இது தொழில் தர்மம். ஆனால் மனசார சொல்கிறோம், ஆத்தா மாரியாத்தா சன்னிதானத்துக்கு முன்னாலும் சொல்கிறோம், உண்மையிலே ஒளிவில் அமைப்பு ரொம்ப நிறைவாக இருக்குது. சூப்பர். அதை விட இன்னைக்கு மக்கள் நல்ல சிறப்பான மக்கள், நல்ல பெண்கள்லாம் அழகாக உட்காந்து நாடகத்தை பார்க்குறாங்க. என்ன உங்களை நினைச்சாத்தே எனக்கு அல்லையே கவ்வுது. நான் எப்பொழுதும் ஆண்களை பற்றி கவலையே பட மாட்டேன். ஏன்னா கடைசி வரைக்கும் எங்களை உட்கார வச்சு வண்டியில் அனுப்பினதுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டுக்கே போவாங்க. ஆனால் தாய்மார்கள் எப்படி கிடையாது, பப்புன் டான்ஸ் வரைக்கும் தான் ஒரு குரூப் உட்காந்துருக்கோம். இந்த கடைசியில் உட்காந்துருக்காங்கல்ல அவங்கள இந்த பப்புன் டான்ஸ் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பப்புன் டான்ஸை பார்த்தோன்னே அவங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. அங்கிட்டு உட்காந்துருக்காங்களா? இங்கிட்ட உட்காந்துருக்காங்கள தாய்மார்கள்லாம். இவங்க எது வரைக்கும் உட்காந்துருப்பாங்க? எது வரைக்கும்? இந்த நந்தவனத்தில் நான் பொம்பளை வேஷம் போட்டு வருவேன்ல, ஆமா, அது வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்தோன்னே அவங்களும் கிளம்பிடுவாங்க. கடைசி வரைக்கும் உட்காந்து எப்பா முருகனுக்கும் வெள்ளிக்கும் திருமண காட்சியை பார்க்கணும்யா அப்படின்னு உட்காந்து பார்க்கக்கூடிய வர்க்கம் யார் தெரியுமா? யாரு? நம்ம ஆண்கள் வர்க்கம் தான். அந்த வகையில் ஆண்கள் வர்க்கத்தை நான் ரொம்ப நன்றி சொல்றேன். மாப்பிள்ள ஐயா அப்படி சொல்லாதீங்க. நம்ம ஊர்ல அரவக்குறிச்சியில பெண்கள் யாரும் வீட்டுக்கு போக மாட்டாங்க. முழுமையா நாடகத்தை பார்த்துட்டு தான் போவோம். ஏன் எப்படி சொல்றீங்க? எல்லாரும் பார்த்துட்டு தான். அப்படி அவங்க எந்திரிச்சு போனாங்கன்னா காலையில உங்க சாமானை கொண்டு போய் ஞாயிற்றுக்கிழமை சந்தையில வித்து விடுவேன். ஏன் சம்பளத்தை வாங்கிட்டு போங்க சொல்லிவிட்டேன். அந்த நிக்கிறவங்களை தயவு செய்து உட்காருங்க நண்பர்கள், தயவு செய்து உட்காருங்க. என்னமோ கோர்ட்ல வாய்தாவுக்கு நிக்கிற மாதிரியே விற்கிறீங்க. எங்க போனாலும் இந்த நிக்கிற பழக்க வழக்கம் போக மாட்டேங்குது. டாஸ்மார்க் கடைக்கு போனாலும் நிக்கிறான், டீ கடைக்கு போனாலும் நிக்கிறான், இங்கேயுமா நிக்கிறான். தயவு செய்து உட்காருங்க, நல்லா இருப்பீங்க, உட்காருங்க. இப்போ திருப்பிட்டு கேட்பீங்க, ஏன் வெண்ண நீ மட்டும் நிக்கிற, நீ உட்கார வேண்டியதானே, திருப்பிட்டு என்ன கேட்பீங்க? ஏன்னா நம்மளுக்கு ஊழ கூசும் நிறைய இருக்குமா இல்லையா? நான் நிக்கிறேன்னா சம்பளம் வாங்குறேன், சம்பளம் கொடுக்குற முதலாளியே நீங்க, நாங்க தொழிலாளிங்க. இன்னைக்கு ஒரு பொழுது உட்காந்துரு நாடகத்தை பாருங்க. நான் உட்காந்து நாடகம் உட்காந்துறேன். தயவு செய்து உட்காந்து நாடகத்தை பாருங்க. உங்களை கையெடுத்து கும்புறேன். உட்கார மாட்டீங்களா? என்னன்னு தான் பாப்பீங்களா? நேர்த்தி கடை. சரி பாரு, நேர்த்தி கடைலாம் இல்ல, குண்டில மூலமா இருக்கும், அதனால உட்கார முடியாது. இல்லைன்னா சில பேருக்கு குடும்ப கட்டுப்பாடு கூட பண்ணியிருக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. அவங்க நின்றுக்கிட்டு நாடகத்தை பார்த்தா என்ன, உட்காந்து நாடகத்தை பார்த்தா என்ன, அவ்வளவுதான் அவ்வளவுதான். எங்களை செருப்பிட்டு நீங்க அடிச்சாலும் சரி, எங்களை நீங்க விளக்கமாத்தாலும் அடிச்சாலும் சரி, இந்த ஊர் காசை நாங்க வாங்காம போக மாட்டோம். நாங்க ஒரு முடிவோட தான் வந்திருக்கோம். அதனால அமைதியா இருந்து நாடகத்தை ரசிங்க. மென்மேலும் இந்த அரங்கத்துக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு வருவதற்கு வாய்ப்பினை வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அன்பு சகோதரர் மிருதங்க ஜாம்பவான் விக்னேஷ் அவர்களுக்கும் நம்ம அந்த நன்றியை நாங்கள் சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா அவர் நினைச்சிருந்தாருன்னா பக்கத்துல தான் கரூர், அங்கேயே நடிகர்கள் பூரா போட்டு கொண்டு வந்திருக்கலாம். அதெல்லாம் செய்யப்படாதியா, நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக செய்வோமே. மதுரையிலேருந்து ஒரு 4 பேரை வர வைப்போம், இங்கேருந்து ஒரு 2 பேரை வர வைப்போம், மேலூர்லேருந்து ஒரு ஆளை வர வைப்போம் சொல்லி
எல்லாத்தையும் கலப்படமாக கொண்டு வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு. கலப்படம். அதுவும் இந்த பகுதிக்கு இந்த மேடைக்கு நான் வந்தது கிடையாது. முதல் முறையாக எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய நாடக அமைப்பாளர் அன்பு சகோதரர் விக்னேஷ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. கதை வணக்கம். அதனால அமைதியா இருந்த நாடகத்தை பாருங்க, அதுக்குன்னு ரொம்ப அமைதியா இருந்துடாதீங்க, நல்லா இருக்காது. ஆமாமா. ஏன்னா பெட்டிக்கார் பாட்டு பாடும் பொழுது நீங்க கை தட்டதெல்லாம் நான் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பனா மக்கள் நல்லா ரசிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் உணர்றேன். இப்ப நீங்க என்ன ரசிக்கிறீங்க அப்படிங்கிறத எதை வச்சு நாங்க தெரிஞ்சுக்க முடியும்? உங்க கைதட்டை வச்சுதான் நாங்க தெரிஞ்சுக்க முடியும். நாடக கலைஞர்களுக்கு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி யாருன்னா ரசிகர்கள். நீங்க தான் எங்களுக்கு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி. நாங்களே வீட்டுல இருந்து வரும்பொழுது பல டென்ஷன்ல தான் வருவோம். வீட்டுல சண்டை போட்டு வந்திருப்போம், பிரச்சனை இருக்கும். சங்கத்துக்கு வந்து அங்கேயும் பிரச்சனை, வண்டியில ஏறும்பொழுது பிரச்சனையோட தான் ஏறுவோம். சரி, போற ஊர்லயாவது மக்கள் முகத்தை பார்த்து சந்தோஷமா தொழில் பண்ணுவோம்னு சொல்லி வெளியில வருவான். இங்க வந்து சில பேர் பாருங்க, என்னமா வப்பாட்டியை பறி கொடுத்தது மாதிரி உருளே வாக்குறது, தொழில் பண்றதுக்கு ஆர்வமே இல்லாம போயிடும். அதனால நல்ல கலகலப்பா சந்தோஷமா உட்காந்து நல்ல கைதட்டி நாடகத்தை நல்லா ரசிங்க. ஏன்னா அந்த கைதட்டு தான் எங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம். அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய மகுடம். இப்ப ஒரு பாட்டு பாடும் பொழுது நீங்க கைதட்டினீங்க, அப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பாட்டை நல்லா ரசிக்கிறாங்க, அப்ப இசைஞானம் இருக்கு அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவே பேசும் பொழுது நீங்க கைதட்டினீங்கன்னா, எப்பா பேச்சை ரசிக்கிறாங்கப்பா, அப்ப நான் மேற்கொண்டு நல்ல விஷயங்களை பேசுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கொடுக்கும். சரி, பாடும் பொழுதும் கைதட்டாம, பேசும் பொழுதும் கைதட்டாம, ஆடும் பொழுது கைதட்டினீங்கன்னா, சரி ஆட்டத்தை விரும்புறாங்க போல இருக்கு, மேற்கொண்டு ஒரு 10 நிமிஷம் ஆடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கொடுக்கும். எதையுமே கண்டுக்காம கைதட்டாம அமைதியா உட்கார்ந்துருந்தீங்கன்னா நீங்க என்ன ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாம போயிடும். அதனால பாட்டு பிடிச்சிருந்தா கைதட்டுங்க, பேச்சு பிடிச்சிருந்தா கைதட்டுங்க. வெக்காளி எதுவுமே பிடிக்கலையா மண்ணை வாரி தூத்துங்க, கல்லை விட்டு அடிங்க, நாசமா போங்கடான்ட்டு. வேற என்ன செய்ய? கைதட்டுங்கன்னு சொல்லத்தான் முடியும். கைதட்டதும் கைதட்டாததும் உங்களுடைய விருப்பம். அதனால நல்லா கைதட்டி சந்தோஷமா உட்காந்து நாடகத்தை பாருங்க. அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்னதுன்னா, நாடக கலைஞர்களுக்கு சாப்பாடு வந்த உடனே நல்ல நாட்டுக்கோழி சாப்பாடு வேணுங்கிறத நல்லா வயிறார சாப்பிடுங்கன்னு சொல்லி நல்லா உட்கார வச்சு தலைவாழை இலை போட்டு, இலை மட்டும் ஏன் ஜெய்ஸுக்கு இலை. ஆமா, அதுல ஒரு அண்ணன் 2 கரண்டி கறியை வச்சு எனக்கு தூக்கி வாரி ஓட்டுருச்சு. அந்த அளவுக்கு வந்த கலைஞர்களுக்கு பெத்த தாய் போல பக்கத்துல இருந்து எங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. அன்பு விழா குழுவினர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா போதும் சொல்றதே 2 தான். என்னது? ஒண்ணு சாப்பாடு. சாப்பாடை வைக்கும் போது நம்ம சொல்லுவோம், அண்ணன் வைக்காதீங்க, ஐயா போதும், ஐயா அண்ணன் முடியாது போதும். இது ஒண்ணு. 2வது எது தெரியுமா? காவல்துறையாட்ட அடி வாங்கும்போது, ஐயா அடிக்காதீங்க, ஐயா உண்மையை சொல்லிடுறேன், ஐயா வேணாம், ஐயா போதும்யா, ஆட்டோக்காரர் ஐயா கணேஷ் மேல விற்கிறாரு ஒரு பேச்சுக்கு. அப்ப போதும்னு சொல்றது என்ன? ஒண்ணு சாப்பாடு, ஒன்னு அடி. மித்த எந்த விஷயத்தையாவது நம்ம போதும்னு சொல்லுவோமா? அப்ப இந்த போதும்னு சொல்லக்கூடிய வர்க்கம் யார் தெரியுமா? தாய்மார்கள் மட்டும்தான். அந்த வகையில தாய்மார்களை நம்ம பாராட்டணும். ஒரு 70 வயசு 80 வயசு ஆயிடுச்சுன்னு இந்த வயசான தாய்மார்களை பாருங்க, திண்ணையில உட்காந்துருப்பாங்க. அவங்கள நல்லா கவனிச்சு பாருங்க, தலை மட்டும் தனியா ஆடும். வேணாம் 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 வேணாம், போதும் 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 போதும், முருகா முருகா முருகா, தலை பிடிச்ச ஆடும். ஆனா ஆண்களுக்கு பாருங்க 90 வயசானாலும் சரி தலை இப்படி ஆடாது. வேணும் 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 வேணும், இன்னும் வேணும் வேணும், சரக்கு வேணுமா, வேணும் வேணும், கணேஷ் போல வேணும் வேணும், பொம்பளை வேணும் வேணும் வேணும், வேகமாடும். அட கிழட்டு தாயிலி, வயசான காலத்துல என்னடா செய்வ, முடியலன்னாலும் உருட்டிட்டாவது கிடப்பேன், வேணும் வேணும் வேணும். எப்ப நம்ம இப்படி ஆட்டுறதை விட்டு எப்ப நம்ம இப்படி ஆட்டுறோமோ அப்பதான் நல்லா இருக்க முடியும். அந்த அளவுக்கு வந்த கலைஞர்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடு ஏற்பாடு அமைப்பு. அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றிக்கு அந்த வணக்கம். ஏன்னா உழைக்கிறதே இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான். ஒரு மனிதனுக்கு 3 பிரதானம்: உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம். இதுதான் ஒரு மனிதனுக்கு 3 பிரதானம். அப்பல இன்னொன்னு இருக்கு ஐயா, இன்னொன்னு இருக்கு. தெரியும் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு. சரக்கு, சைடிஷ், கப்பு, அடிக்க சரக்கு. இந்த பழக்கம் உங்களை விட்டு போக மாட்டேங்குது. கொஞ்சமாவது திருந்துவீங்கன்னு பார்த்தா திருந்த மாட்டேறீங்களே. இப்போ ஒண்ணு இல்ல மாமா, நீங்க பெரிய ஒரு பலவாத்திய கலைஞர், உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். கேளுங்க. முதல்ல இந்த ராப்பு சக்கரை இருப்பேன், பாத்திருக்கீங்களா? ஆமா பாத்திருக்கேன். பாத்திருப்பீங்களே? ஆமா, நான் பாத்திருக்கேன், எனக்கு தெரிஞ்சு நான் பாத்திருக்கேன். ராத்திரி 9 மணி 9:30 மணி ஆச்சுன்னு வைங்களேன், வீட்டு வாசல்னு ராப்பு சக்கரன் கத்துவான். எப்படி? அம்மா தாயே பழச்சிருந்தா போடுங்கம்மா கத்துவான் இல்லையா? ஆமா ஆமா. இப்ப எங்கேயாவது அந்த ராப்பிச்சக்காரனை நம்ம பார்க்க முடியுதா? பார்க்கவே முடியல. எங்க போனாங்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? அந்த காலத்துல எல்லாம் வீட்டுல தாய்மார்கள் என்ன செய்வாங்க, வீட்டுல மாமனார் மாமியார் புருஷன் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் சோத்தை போட்டுட்டு இருக்கிற சோத்துல பழைய தண்ணியை ஊத்திடுவாங்க. பழைய கஞ்சியா மாத்தி வச்சிருவாங்க. அப்ப அந்த ராப்பிச்சக்காரன் வந்து பிச்சை எடுக்கும் பொழுது அந்த தாய்மார்கள் என்ன செய்வாங்க, ராப்பிச்சக்காரன் கத்துறியான் அப்படின்னு சொல்லி இந்த பழைய கஞ்சியை கொண்டு வந்து அந்த கிண்ணத்துல வந்து ஊத்துவாங்க. அவன் என்ன ஒரு வீட்டுல பிச்சை எடுப்பான், ஒரு வீட்டுல சாம்பார் வாங்குவான், ஒரு வீட்டுல காய் வாங்குவான், மொத்தமா வச்சுக்கிட்டு அவன் குடும்பத்தோட உட்காந்து சாப்பிடும் பொழுது அந்த குடும்பத்தை வாழ்த்துவானா. அந்த வீட்டுக்கு போனேன், அந்த புண்ணியவதி பழைய கஞ்சி ஊத்துச்சு. இந்த வீட்டுக்கு போனேன், அந்த புண்ணியவதி குழம்பு ஊத்துச்சு. அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ராப்பிச்சக்கார வாழ்த்துவானா.
இப்போ எங்கேயாவது அந்த ராப்பிச்சக்காரனை பார்க்க முடியுதா? பார்க்கவே முடியலையே. என்ன காரணம்? என்ன காரணம்? என்னைக்கு நம்ம வீட்டுக்கு வீடு ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சோமோ அதோட ராப்பிச்சக்காரன் பூரா வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். என்ன பிரிச்சுக்க அதுக்கு எப்படி சம்பந்தம் என்ன இருக்கு மாமா. நம்ம தாய்மார்கள் காலையில சட்னி அரைப்பாங்க, சாயங்காலம் கெட்டு போனாலும் அதை விட மாட்டாங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு கூட 2 நாள் வச்சு சாப்பிடுவாங்களே தவிர கொண்டு போய் கீழே ஊத்த மாட்டாங்க. அதனால ராப்பிச்சக்காரன் பூரா பார்க்க ஆரம்பிச்சேன். நம்மளை விட பெரிய பிச்சைக்காரங்க ஆயிட்டாங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இனிமே இவங்களை நம்ம எதிர்பார்க்க முடியும்னு சொல்லி அம்புட்டு பேரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வகையில் இவங்களை நம்ம திருத்தி இருக்கோம். அதனால கலைஞர்களுக்கு சாப்பாடு போட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு அத்த மாரியாத்தால நினைச்சிருவோம். நவக்கிரக நாயகியே கருமாறு நலங்கள் யாவும் தருபவழி அருமாறி. நவக்கிரக நாயகியே கருமாறு நலங்கள் யாவும் தருபவழி அருள்மாறி. மங்கள வடிவான சங்கரியே மங்கள வடிவான சங்கரியே மாலவன் சோதரியே வைஷ்ணவியே மாலவன் சோதரியே வைஷ்ணவியே. நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவழி அருள்மாறி. சிக்கலிலே வேல் கொடுத்த தாயே அன்று சீர்காழியில் பால் கொடுத்தது நீயே தாயே. சிக்கலிலே வேல் கொடுத்த தாயே அன்று சீர்காழியில் பால் கொடுத்தது நீயே. மக்கள் துயரை தாங்கும் தஞ்சை முத்துமாரி மக்கள் துயரை தாங்கும் தஞ்சை முத்துமாரி. மாங்கல்யம் காப்பாற்றும் மீனாட்சி மதுரை மீனாட்சியே. நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவழி அருள்மாறி. குங்குமத்தில் சிரிக்கின்ற கற்பகாம்பிகை மகிழை கற்பகாம்பிகை குழுவாத சௌபாகிய காமாட்சி காஞ்சி காமாட்சியே. குங்குமத்தில் சிரிக்கின்ற கற்பகாம்பிகை மகிழை கற்பகாம்பிகை குழுவாத சௌபாகிய காமாட்சி காஞ்சி காமாட்சியே. கங்கை கரை அருள் விசாலாட்சியே காசி விசாலாட்சியே. நலங்களெல்லாம் தந்தருளும் மூகாம்பிகை கொள்ளூர் மூகாம்பிகை. நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவழி அருள்மாறி. ஞான மலைமொழியும் மலைமகளியே நல்லொரு செல்வம் தரும் மலைமகளியே. ஞான மலைமொழியும் மலைமகளியே நல்லொரு செல்வம் தரும் மலைமகளியே. வேதம் புகழ் பாடும் கலைமகளியே வேதம் புகழ் பாடும் கலைமகளியே. வெற்றியெல்லாம் தந்தருளும் வேளவன் தாயே வெற்றியெல்லாம் தந்தருளும் வேளவன் தாயே. நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவழி அருள்மாறி. மங்கள வடிவான சங்கரியே மங்கள வடிவான சங்கரியே மாலவன் சோதரியே வைஷ்ணவியே மாலவன் சோதரியே வைஷ்ணவியே. நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவழி அருள்மாறி. மேற்படி நன்றி நன்றி. மேற்படி கோவிலுக்கு முன்பு அமைந்துள்ள சிங்கார விண்வெளி கலையரங்கத்தில் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. சென்ற இடமெல்லாம் தனக்கொரு வானியில் வெற்றி முரசு கட்டி வரும் நாடக கலையுக ராஜா செந்தமிழ் சுடர் கலிதா என்றெடுத்த இளைய கலைமகன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உங்கள் அபிமான செல்வன் மதுரை மாநகரைச் சேர்ந்த திருவாளர் டி.ஏ. ஜெயபாண்டியன் அவர்கள் இவரங்க மேடைகளை வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்.
தனது நீங்க கானங்களாலே உங்கள் செவிகளை நீப்பூட்ட செய்ய வந்திருக்கும் இன்னிசை கால இசைக்குயில் தேனிசை இசையமது உங்கள் அபிமான செல்வி நமது பார்த்திபனூர் அருகாமையுள்ள கள்ளிக்குடியைச் சேர்ந்த எனது அன்பு சகோதரி திருமதி KS மல்லிகா தேவி அவர்கள் இவரங்க மேடைகளே ஸ்ரீ வள்ளிநாயகம் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கழகத்தை மூட்ட காத்துக் கொண்டிருக்கின்றார் தேவகான செய்யமது பாட்டுக்கு ஒரு நாயகன் முறையோடு உரையாடும் சொல்லெடுக்கு வீரர் நமது மதுரை மாநகரை கண்டெடுத்த பாசமிகு அன்பு மாமா SVP கீதப்பிரியன் அவர்கள் இவரங்க மேடைகளை கழகப்பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக பக்க மேளங்களை அமைந்திருக்கும் ஆறுமணிய சக்கரவர்த்தி ஏனிசை திலகம் பாசமிகு அன்பு சகோதரர் கோவில்பட்டியைச் சேர்ந்த SS கலைமணி எம்காம் அவர்கள் இவரங்க மேடைகளை ஆறுமணியும் அன்பாளர். வாசிக்கிறாங்க நம்மளும் கை தட்டணுமே அப்படின்னு. அது என்ன பாட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கை தட்டிடுவீங்க. இப்போ இந்த வாத்தியம் வாசிங்கள, இப்போ இந்த வாத்தியத்தை எப்படிலாம் வாசித்து காட்டணும்னு சொல்லி முத கொண்டு வந்தது யார் தெரியுமா? பெட்டிக்காரவங்க பேரை சொல்லி முடித்த உடனே சங்கீத ரீதியாக பாடுவாங்க. யாருன்னா தாத்தா KNP தாத்தா அவர்கள், பிரேம்குமார் வாத்தியார் அவர்கள், வரதராஜன் தாத்தா, மூக்கையா தாத்தா, இவங்களாம் எப்படின்னா கேசவன் தாத்தா இவங்களாம் எப்படின்னா இந்த சங்கீத ரீதியாக பாடுவாங்க. பாட்டு மூலியமாக மக்கள்கிட்ட பேர் வாங்குவாங்க. இதை கொஞ்சம் மாற்றுவோமே, பாடி பேர் வாங்குறத விட வாசித்து நம்ம பேர் வாங்குவோமே அப்படின்னு சொல்லி அந்த டென்ட்டை மாற்றினது யாருன்னா அங்குள்ள ஆசான ஹார்மோனிய கலைஞர் மரியாதைக்குரிய அன்பு அப்பா NS கணேசன் அவர்கள். அவர் தான் இந்த வாத்தியத்தை முதல்ல கைவழியாக வாசித்து கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் தான் நிறைய ஹார்மோனிய கலைஞர்கள் அதை பின்பற்றியே வந்தாங்க. அற்புதமான ஒரு பாட்டு மண்ணின் இந்த அந்த பாட்டை அழகான முறையில் வாச்சிங்க, கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பாட்டெல்லாம் அந்த நிற்கிறாங்க பார்த்தீங்களா, இளவட்டம், நம்மள மாதிரி இளவட்டத்துக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். உட்காந்துருக்க ஆளுக பூரா பாருங்களேன், எல்லாம் வயசான ஆளுக. இப்போ அவங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி பாட்டுன்னா எப்படி பாட்டு? வாழ்க்கையின் தத்துவத்தை எடுத்து கொடுக்குற மாதிரி பாட்டு போட்டாதான் அவங்களுக்கு பிடிக்கும். அதில் ஐயா கண்ணதாசன் ஐயா பாட்டுன்னா எல்லாத்துக்குமே பிடிக்கும். கண்ணதாசன் ஐயா பாட்டை கேட்டோன்னு வைங்களேன், ஒரு மனுஷன் வாழ்க்கையை வெறுத்து சாமியாரா போயிருவேன். அப்படி போட்டுப்பாங்க ஐயா கண்ணதாசன் ஐயா. எப்படி பாட்டு தெரியுமா? ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, பிறந்ததோ குற்றம் என்ன,
வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, பிறந்ததோ குற்றம் என்ன, கூடு விட்டு ஆவி போனால் கூடவே வருவது என்ன. செத்ததுக்கு அப்புறம் நம்ம கூட யார் வரப்போறா? பெத்த பிள்ளைய வரப்போகுதுங்களா? கட்டின பொண்டாட்டி வரப்போதா? இல்ல சொத்து பத்து வரப்போகுதா? ஒரு மஜுர் வராது. பிறக்கும் போது எப்படி நிர்வாணமா பிறந்தோமோ, குழிக்குள்ள இறக்கும் போது நம்மளை நிர்வாணமா தான் உள்ள இறக்குவாங்க. அவன் அம்பானியா இருந்தாலும் சரி, அருணாக்கரை ரத்திட்டா உள்ள இறக்குவாங்க. அப்ப போகும்போதும் எதையும் நம்ம கொண்டு போறதும் கிடையாது, வரும்போது எதையும் நம்ம கொண்டு வரதும் கிடையாது. அப்ப இந்த இடப்பட்ட வாழ்க்கையில நீ பெரிய ஆளு, நான் பெரிய ஆளு, ஓன் ஜாதி பெருசு, ஏன் ஜாதி பெருசு, ஓங்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட பணம், இதெல்லாம் எதுக்கு நம்ம சண்டை ஓடணும்? வாழ்ற காலங்கள் சிறிது காலமாக இருந்தாலும் தாய் பிள்ளையோட ஒற்றுமையா வாழ்ந்துட்டு சந்தோஷமா போயிடணும். அந்த காலத்துல 150 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. அப்புறம் 120, அப்புறம் 100, அப்புறம் 80, அப்புறம் 60. இப்ப 40 தாண்டதே கஷ்டமா இருக்கு. சாப்பாடு உணவு பழக்க வழக்கங்கள் நிறைய மாறி போச்சு. இந்த பெரியவங்களை உட்காந்துருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் எப்படி 65, 70 வயசு இருக்கும். இவங்க வயசுக்கெல்லாம் நம்மளாம் உசுரோட இருப்போமா? ஏன்னா அந்த காலத்துல கம்பங்கூழு, கேப்பக்கூழு இதெல்லாம் குடிச்சு உடம்ப திரகாத்தமா வச்சிருக்கு. இப்போ கூட இந்த வயிற்ற பாருங்க, 6 பேக்ஸ் எல்லாம் இருக்கும். நம்மளை தூக்கி பாருங்க, தொப்பை விழுந்து கிடக்கும். என்ன காரணம்? இப்ப பாஸ்ட் ஃபுட்டுங்கிறியான், சீக்கிரமா சாப்பிட்டு சீக்கிரமா போய் தொலைடாங்கிறியான். ஆமா, அது இப்ப சரக்கு நிறைய மாறி போச்சுங்க. அந்த காலத்துல இந்த தென்னங்கல்லு, பனங்கல்லு இதெல்லாம் சாப்பிட்டு உடம்ப நல்ல பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. இப்ப அப்படி கிடையாது. சரக்கு பேரை பாத்திருக்கீங்களா? 18, 48. 18 வயசுல சாப்பிடு, 48 வயசுல செத்துப்போம். அதே மாதிரி வீரன், சரக்கு பேரு வீரன். கட்டிங்க போட்டோன்னு முண்டை பிசாம படுத்து கிடக்கும், அது பேரு வீரனா. இப்படி எல்லாம் சரக்கு கண்ட சரக்கு குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிறோம். இதனாலே நம்ம அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் இருந்துச்சு பாட்டு. அதுக்கப்புறம் நடுத்தர பாடல்கள், இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப ரம்மியமா இருக்கும். இப்ப பெரியவங்களுக்கு, இளைஞர்களுக்கு இந்த பாட்டு புரியும், தெரியும். இந்த சின்ன பசங்க உட்காந்துருப்பாங்க கூட்டத்துக்குள்ள, அவங்க நினைப்பாங்க என்னமோ இவங்க பாடுறாங்கடா, அந்த பப்புன்கார பையன் லூசு மாதிரி பாடுறியா, பெட்டிக்கார என்னமோ மண்ணில் இருந்த காதல் என்னமோ பாடுறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த பாட்டெல்லாம் புரியாது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டுன்னா எப்படி தெரியுமா பாட்டு போடணும்? பணத்துக்காக என்ன விட்டு அவன் கூட போனியே, ஆசுக்காக என்ன விட்டு அவன் கூட, அந்த குரூப் மட்டும் ஆடுது பார்த்தீங்களா? உலகம் அது எதை நோக்கி போகுது பாருங்க. அரங்கமே அதிரும் அளவிற்கு நந்திக்கப்பாக இங்க மத்தளத்தை இசைத்து உங்களை மகிழ்விக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் கொடையடை குமரன் மிருதங்க சக்கரவர்த்தி பாசமிகு சகோதரர் கரூரை சேர்ந்த MKT விக்னேஷ் அவர்கள். இவரங்க மேடைகளை மிருதங்கம் டோலா கண்டப்ப இந்த விழா
வாச்சிங்களா இல்லை சரவடி வெடிச்சிங்களா இல்லை கையால் உலகையான்னு தெரியல. நல்ல வாத்தியம், நல்ல சிறப்பான ஒரு வாத்தியம். ரொம்ப நாள் ஆச்சு அன்பு சகோதரர் விக்னேஷ் அவர்களை சந்திச்சு. ஒரு வருஷம் இருக்குமா? ஹலோ. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சந்திக்கிறேன். ஏன்னா இவர் இருக்கிறது கரூர், நான் இருக்கிறது மதுரை, சந்திக்க முடியல. இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பினை, நல்ல ஒரு சிறந்த இசைக்கலைஞர்கள் அன்பு சகோதரர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். பலவாத்திய மன்னன், பலவாத்திய புகழ். வயிறு லேசா தள்ளிருச்சே வீட்டில் அக்கா சாப்பாடு. அப்படி அன்பு மாமா எங்களது ஆர்டி முத்துராஜ் அவர்கள் வரங்கமணிகளை பலவாத்தியம். தத்திம் திம் 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 தக திம் 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 கிட திம் 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 திருகிட திம் 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 தத்திம் திம் திம் தக திம் 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 கிட திம் 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 திருகிட திம் 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 தத்திம் திம் தக திம் திம் கிட திம் திம் திருகிட திம் திம் தத்
தத்திம் தகதிம் கிடதிம் திரகதிம் தகதிமி தகஜுனு தகதிமி தகஜு தத்தி தகஜுனுதும் தித் தகஜுனுதும் தகஜுனுதும் ததி கிடதம் தத்தி தகஜுனுதும் தித் தகஜுனுதும் தகஜுனுதும் ததி கிடதம் தத்தி தகஜுனுதும் தித் தகஜுனுதும் தகஜுனுதும் ததி கிடதம் தீம் கிடதம் தா. இதை அப்படியே வாசிக்கணும். இந்நாடகத்திற்காக கோவில் பட்டக்காரர் அண்ணன் ஜீவானன் அவர்கள், ஹலோ, சின்ன கரியாம்பட்டியைச் சேர்ந்து விஏஓ அன்பண்ணன் ராமலிங்கம் அன்பனார் அவர்கள் எனக்காக ரூபாய் 100 அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். தடாகோவிலைச் சேர்ந்த அன்பண்ணார் கார்த்திக் அன்னார் அவர்கள் எனக்கு ரூபாய் 100 அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். அன்னார் அவர்களுக்கு எங்களுடைய நாடக கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி. வளரும் மிருதங்க ஜாமவான் அன்பு சகோதரர் விக்னேஷ் அவர்களுடைய அன்பு மாணவர் பச்சையப்பன் அவர்கள் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மிருதங்க மிசைக்க காத்து கொண்டிருக்கின்றார். வளர புள்ள மென்மேலும் வளர வேண்டும். ரொம்ப சந்தோஷம். கணக்கு வேலன்பட்டியைச் சேர்ந்த அன்பு தம்பி நகுலரசன் அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். தம்பி அவர்களுக்கு நாடக கலைக்குழு சார்பாக எனக்காக அன்பளிப்பு கொடுத்துள்ளார்கள். மனமார்ந்த நன்றி. அன்பு அன்னார், நாடக ரசிகர் அருமை அன்னார் செல்வம் அவர்கள் இங்கு எனக்காக ரூபாய் 21, இங்கு மிருதங்கம் இசைக்கும் தம்பி விக்னேஷ் அவர்களுக்கு ரூபாய் 21 அன்பளிப்பாளர்கள் அளித்துள்ளார்கள். அவர்களுக்கு எங்களுக்கு இருவரின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். உங்களுக்கெல்லாம் அன்பளிப்பு கொடுத்து எங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? கூமாப்பட்டியை சேர்ந்த குப்புசாமி அவர்கள் என்னை பாராட்டி எனக்காக ரூபாய் 2000 அன்பளிப்பாக கடன் சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு சொல்ற ஆள் பூரா கடன் சொல்ற ஆளா தானே இருக்கு. அவர் அன்பு ஐயா அவர்கள் வந்து ரூபாய் 20 அன்பளிப்பாக கொடுத்துட்டு பகுமானமா படுத்து கிடக்குது. இப்போ 20 ரூபாய் கொடுத்துட்டு காலைல 100 ரூபாய் கேட்டுப்படாதப்பு. சரி படு சரி தெரியாமல் சொல்லிச்சேன்.
படுப்பு படுப்பு 20 அன்பளிப்பு கொடுத்துருக்காரு. அன்பு அப்போ நன்றி. சரி பாடி, நீ என்னமோ சொல்ற எனக்கு தெரியல. தண்ணி பாம்பு படுத்துக்க. ஆமா, படுத்துக்க. சிறந்த முறையில் தாளத்தை சேர்த்து உங்களை எல்லாம் மகிழ்விக்க காத்து கொண்டிருக்கின்றார் அன்பு சகோதரர் எஸ் பாலு அவர்கள். இவரங்கமடைகளை தாளம் அனுசரித்து இந்த நாடகத்திற்கு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம் பாசமிகு அன்பு நண்பர்கள் செல்வகுமார் ஆடியோஸ் ஈசனுக்கு செல்வகுமார் ஆடியோஸ் அன்பு நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம். புங்கம்பாடியைச் சேர்ந்த பிட்டர் நடராஜன் அன்பனார் அவர்கள் எங்கள் இசைக்குழுவினரை பாராட்டி ரூபாய் 201 அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். அன்னார் அவர்களுக்கு எங்களுடைய கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி. நாடகத்தின் அமைப்பாளர் அன்பு சகோதரர் மிருதங்க ஜாம்பவான் MKT விக்னேஷ் அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பு என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆடல் அரசி அபிநய சுந்தரி. நீங்களே எதிர்பார்ப்பீங்க என்னடா எல்லாரும் பேரும் இந்த பப்பன் நாங்களே எதிர்பார்க்கிறோம். இந்த டான்ஸுக்கார பிள்ளை பேரை சொல்லாம இருக்கானே, நல்ல பிள்ளையா கூட்டிட்டு வந்திருக்காங்களா இல்ல கலெக்டர் முடியா கூட்டிட்டு வந்திருக்காங்களா அந்த மாதிரி சந்தேகம் அப்படிலாம் உங்க மனசுல ஓணும். அதெல்லாம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நாட்டிய பியூட்டி 16 நிறையாத பருவமங்கை கோகிலா அவர்கள் விரங்கமேடைகளை டான்ஸர் காமிக்கு அடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நெளிப்போ என் நெஞ்சு குலுங்குதடி கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி. உங்களை எல்லாம் மகிழ்விக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். மதுரை மாநகரை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவன் எம் சூர்யா பப்பன் காமிக்கு லொட்டு லொசுக்கு சந்து முந்து மசல் மட்டை எல்லாத்தையும் அடைக்கிறது நான். அடுத்து வர்றது டான்ஸ்கார் பிள்ளை. பாப்பா வர்றதுக்கு முன்னால ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். என்ன விஷயம்? வாழ்க்கையில எங்க போனாலும் முதல் சமாளிக்க கத்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். அந்த சமாளிக்கக்கூடிய திறமை அதிகமா யார்கிட்ட இருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் நம்மகிட்ட மட்டும்தான் அந்த திறமை இருக்கு. வேற எந்த நாட்டுக்காரனுக்கும் அந்த திறமை எல்லாம் கிடையாது. அதை விட அந்த சமாளிக்கக்கூடிய திறமை அதிகமா யார்கிட்ட இருக்கு தெரியுமா? யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டோம் தெரியுமா? தாய்மார்கள்ட்ட இருந்து தான் கத்துக்கிட்டான். எப்படி தாய்மார்கள்ட்ட? வீட்டுல 4 பேர் தான் இருப்பாங்க. கொஞ்சமா பருப்பை போட்டு சாம்பார் வச்சிருவாங்க. அந்த 4 பேத்துக்கு தான் சாம்பார் வைப்பாங்க. திடீர்னு வீட்டுக்கு விருந்தாளி ஒரு 5 பேர் வந்துருவாங்க. மறுபடியும் பருப்பை வேக போட்டு சாம்பார் வைக்க முடியுமா? அதனால தாய்மார்கள் என்ன செய்வாங்க, ஏற்கனவே வச்ச சாம்பார்ல ஒரு 2 செம்பு தண்ணியை கலந்து கொதிக்க விட்டுறது. சரி, கடைசியில் அது ரசமா மாறிடும். அது சாம்பாரா ரசமான்னு தெரியாது. அதை ஊத்தி கொடுத்துருவாங்க, சாப்பிட்டுட்டு போயிருவாங்க. சாம்பார் சூப்பரா இருந்துச்சுப்பான்ட்டு வருவாங்க. அப்ப அங்க சாம்பாரை ஊத்தி சமாளிக்கக்கூடிய திறமை தாய்மார்கள்ட்ட உண்டு. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாங்கன்னா அங்க எந்த நம்பிக்கையில போறாங்க, இங்க போனா நம்ம சமாளிக்க முடியும்பா, இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு தான் வருவாங்க. இப்போ ஒண்ணும் கிடையாது. ஏன் இதை சொல்ல வரேன்னா, என் சித்தப்ப மகன் வெளிநாட்டுக்கு போயிருக்கான். சரி, தமிழ்நாட்டை சேர்ந்தவன் வெளிநாட்டுக்கு போயிருக்கான். போனோமா, வேலை பார்த்தோமா, பணம் காசுகளை சம்பாரிச்சோமா, வீடு வாசல கட்டினோமா, கல்யாணம் பண்ணோமா, புள்ள குட்டியில பார்த்தோமா, இருக்கணுமா இல்லையா? இந்த முண்டக்கார பையன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனதும் இல்லாம அங்க 2 பசங்களோட நட்பு வச்சுக்கிட்டான். ஒருத்தன் அமெரிக்காரன், ஒருத்தன் லண்டன்காரன். சரி, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூடா நட்பு கேடா முடியும்னு. நல்ல பழக்க வழக்கம் இருந்துச்சுன்னா நல்ல பாதையில தான் போவாங்க. தப்பான பழக்க வழக்கம் இருந்துச்சுன்னா தப்பான பாதையில தானே போவாங்க. இந்த 3 பசங்களும் சேர்ந்து ஏதோ ஒரு கூட்டுக்கிழமணித்தனம் பண்ணியிருக்காங்க வெளிநாட்டுல. கஞ்சா வித்தாங்களா அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டாரு. ஐயா அதெல்லாம் பேச்சு கிடையாது. நீங்க என்ன சொன்னீங்க, எந்த ஆசையா இருந்தாலும் சொல்லுங்க, அதை நாங்க நிறைவேற்றி கொடுத்துருவோம், இது எங்க நாட்டுடைய சட்டம்னு நீங்க தான் சொன்னீங்க. அது 1 மாசம் ஆனாலும் பரவாயில்ல, 2 மாசம் ஆனாலும் பரவாயில்ல, நாம் ஆமலம் சாப்பிடாம தூக்குல தொங்க மாட்டேன்னு சொல்லி நம்மளும் ஒத்த கால நிக்கிறியான். சரி, உடனே நீதிபதி மேற்கொண்டு டென்ஷன் ஆகி, சரி பரவாயில்ல 6 மாசம் கழிச்சு இவனை தூக்குல ஓடுங்க, தூக்குல போறதுக்கு முன்னால அவன் கேட்ட மாம்பழத்தை வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு அவனை தூக்குல ஓடுங்க அப்படின்னு சொல்லி தண்டனையை தள்ளி போட்டுட்டே நம்மாளு. சரி, அடுத்து 2வது ஆசை என்னப்பா அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்கிறாரு. நம்மால அதுக்கு அவசரப்படாம பொறுமையா, ஐயா நான் செத்ததுக்கு அப்புறம் இவங்கள மாதிரி அங்க போதீங்க இங்க போதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் செத்ததுக்கு அப்புறம் என் உடம்ப உங்க சமாதி பக்கத்துல போதீங்கன்னு சொல்ல. நீதிபதிக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. அப்பனா இவனுக்கு முன்னால நாளடா சாகனா, டேய் இவன் எந்த நாட்டுக்காரன்டா, தமிழ்நாட்டுக்காரன், டிக்கெட்டை வாங்கி கொடுத்து இவன் ஊருக்கு அனுப்புடா, இவன் மூஞ்சிலே முழிக்க கூடாது, இவன் இருந்தா என்னைய கொண்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி டிக்கெட்டை வாங்கி கொடுத்து ஊருக்கு அனுப்பிட்டாங்க. அதுல நம்மாலும் பொழைச்சு வந்துக்கிட்டான். அப்ப எங்க போனாலும் வாழ்க்கையில சமாளிக்க கத்துக்கிறனும், சமாளிக்க கத்துக்கோங்க. மாப்ள வீட்டுல உங்க அக்காவை சமாளிக்க முடியல, என்ன பண்றது? வெளிநாட்டுக்கு போங்க. ஆமா, அங்கிருந்து மறுபடியும் இங்க வாங்க. ஆனா பாப்பா வர்றதுக்கு முன்னால ஹலோ ஹலோ தொம் ததகட தகம் தோம் தொம் ததகட தகம் தோம் தொம் ததகட தகம் தோம் தொம் ததகட தகம் தோம் ததம் ததம் ததகட தோம் ததம் 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 ததகட தோம்
ததும் ததும். உனக்கென்ன மேலே நின்றாள் ஓ நந்தலாளா. உனக்கென்ன மேலே நின்றாள் ஓ நந்தலாளா. உனதானை பாடுகின்றேன் நான் ரொம்ப நாளா. உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாளா. தாய்மடியில் பிறந்தோம், தமிழ் மடியில் வளர்ந்தோம், நடிகர் என மலர்ந்தோம், நாடகத்தில் கலந்தோம். ததும் ததும் தகுதினதும் ததும் 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 தகுதினதும் ததும் ததும் ததும். ஆடாத மேடை இல்லை, போடாத வேஷம் இல்லை. ஆடாத மேடை இல்லை, போடாத வேஷம் இல்லை. சிந்தாத கண்ணீர் இல்லை, சிரிப்புக்கு குற்றம் இல்லை. தாழ் கொண்டு ஆடும் பிள்ளை, நூல் கொண்டு ஆடும் பொம்மை. கால் கொண்டு ஆடும் பிள்ளை, நூல் கொண்டு ஆடும் பொம்மை. உன் கையிழந்த நூலா, நீ சொல்லு நந்தலாலா. யார் யாரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு. யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு. பூவென்று முல்லை புரியாமல் நின்று பால் போலே கள்ளும் உண்டு. நிறத்தாலே ரெண்டும் உண்டு. பால் போலே கள்ளும் உண்டு, நிறத்தாலே ரெண்டும் உண்டு. நான் என்ன கள்ளா பாலா, நீ சொல்லு நந்தலாலா. உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா. உனதானை பாடுகின்றேன் நான் ரொம்ப நாளா. தாய்மடியில் பிறந்தோம், தமிழ் மடியில் வளர்ந்தோம், நடிகர் என வளர்ந்தோம், நாடகத்தில் கலந்தோம். ததும் ததும் தகுதினதும் ததும் 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 தகுதினதும் ததும் ததும் ததும். உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா. திண்டுக்கல் மாவட்டம் வண்ணாவட்டியைச் சேர்ந்த நாடக ஆசிரியர் ரகுராம் அவர்கள் எனக்காக ரூபாய் 100 அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். அன்னார் அவர்களுக்கு நன்றி. பி மாரிமுத்து பிட்டர் அன்பனார் அவர்கள் 100 அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். மனமார்ந்த நன்றி. சொல்லியாச்சு.